First, இன்னைக்கு பிரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியா எப்படி செய்யறது அப்படி சொல்லி பாப்போம். இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு இருக்கேன். ஜீனி பாத்தீங்கன்னா ஒரு 6 ல இருந்து ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. ஒரு முட்டை ஒன்று, பால் பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துங்க. அதாவது ஒரு 100 ml எடுத்துங்க. பால் வந்து நல்லா காய்ச்சின பால் தாங்க. அது நல்லா ஆறணும்னே அதை எடுத்துங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு முட்டை, பால், ஜீனி அது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம நார்மலாக தோசை தவாலே போடலாங்க. இந்த பிரெட் டோஸ்ட்டை இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு கல் கொஞ்சம் ஹீட்டானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பிரெட் ஸ்லைஸை அப்படி வச்சுட்டு அதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை, ஜீனி, பால் எல்லாம் சேர்ந்த கலவையை அப்படியே அந்த பிரெட்டு மேலே சுற்றி கொஞ்சமாக அப்படி ஊற்றி விடுங்க. லைட்டாக கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டு இந்த சைடும் அந்த முட்டை கலவையை கொஞ்சமாக ஊற்றிடுங்க. பட் இதை வந்து அந்த ப்ரெட்டை வந்து அதில் டிப் பண்ணி கூட போடலாங்க. பட்டு டிப் பண்ணி போட்டோம்னாக்கா அதை அப்படியே நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த முட்டை, அந்த ஜீனி, அந்த பால், அந்த இன்க்ரீடியண்ட்டை. அதனால தான் நான் வந்து ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு தவாவில் போட்டுட்டு அது மேலே நம்ம அந்த கலவையை ஸ்ப்ரெட் பண்ணி வைப்போம். அப்படியே கொஞ்சமாக அது லைட்டாக ஒரு டோஸ்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் இது கிறிஸ்பியாக இருக்காதுங்க, சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஓரளவுக்கு டோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இதே போல் இன்னொரு பீஸ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ப்ரெட்டை ஃபஸ்ட்டு வச்சுருங்க. கொஞ்சமாக அதில் அடியில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால். அது மேலே ப்ரெட்டு ஸ்லைஸ் மேலே கொஞ்சமாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஓரத்தில் இருக்கிறதெல்லாமும் இப்படி நாட்டி விட்டுருங்க. மறுபடியும் அதை ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த கலவையை. சும்மா 2 drops நீங்கள் ஆயில் விட்டிங்கன்னா போதுங்க, ரொம்ப விடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.